ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகம் வந்து நல்லா வெள்ளையாக இருக்குது சிஸ்டர், ஆனால் கை கால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ரெமடி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தனால உங்களுக்காகவே இந்த ரெமடியை வந்து கொண்டு வந்திருக்கேங்க. செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. நம்ம சேனலில் நிறையா வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க போடுறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெமடிக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி பவுடர் தாங்க எடுத்துக்க போகிறோம். அரிசி பவுடர் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்த போகிறீங்க, உங்கள் கை காலில், நெக்கில், ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கால்லையும் கையிலையும் மட்டும்தான் பயன்படுத்த போகிறேன். அதனால் எனக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவு வந்து நம்ம ஃபேஸை வந்து க்ளோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம கை காலையும் சூப்பராக வந்து க்ளோ பண்ணி கொடுக்குங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சைன் லுக் கொடுக்கறதுக்கும், நம்ம ஸ்கின் டோன் ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் ரொம்ப பிளாக்காக இருந்தாலும் க்ளோ பண்ணுறதுக்கும், அதே மாதிரி சாஃப்டாக கொண்டு வரதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அரிசி மாவு. ஸோ நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசி மாவை விட நீங்கள் வீட்டிலையே பயன்படுத்தக்கூடிய அரிசியை நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே உங்களுக்கு பயன்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம 2 ஸ்பூன் எடுத்து வச்சாச்சு. இன்னும் இதில் சில பொருட்கள்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அரிசி மாவோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து பயன்படுத்துகிறப்போ உங்களோட தேவையற்ற முடிகளை ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும். நம்ம எப்போவுமே ஒரு க்ளோக்காக தான் நம்ம வந்து இந்த அரிசி மாவை பயன்படுத்துவோம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் வந்து இதோட ஆட் பண்ணுறப்போ இன்னும் உங்களுக்கு சூப்பரான ஒரு மிராக்கிளே நடக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறப்போ, அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துகிறப்போ உங்களோட முடி வந்துட்டு இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். முடி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விழுக ஆரம்பிச்சிடும். இனிமேல் வரக்கூடிய அந்த முடி வரக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வராமல் வந்து தடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையற்ற முடி வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம இதில் வந்து மற்ற பொருட்களை ஆட் பண்ணலாம். இதில் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி சின்னதாக எடுத்திருக்கேன். இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து புழிஞ்சிங்கன்னா இதில் இருக்கிற சாரெல்லாம் ஈஸியாக வந்துடும். ஸோ விதையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்களால் எடுக்க முடிஞ்சால் அது எடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. சிலருக்கு அந்த விதை இருந்தால் பிடிக்காது, அதனால் சொல்கிறேன். இந்த விதை பிடிக்கலன்னா நீங்கள் எடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே பயன்படுத்தலாம். இது இருக்கிறதுனால எந்த வித சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாதுங்க. இதில் வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் சாறு எடுத்துக்கோங்க போதும். இப்போ இதிலையே விட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவோடு செய்கிறப்போ நம்ம ஃபேஸை வந்து க்ளோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் உங்களுக்கு ப்ளீச் கொடுக்கும். ஃபேஸில் தேவையற்ற அந்த நிறத்தை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணணும். அந்த டேனுன்னு சொல்லக்கூடியது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாகவே ரிமூவ் பண்ணி கொண்டு வந்துடும். இப்போது ரொம்ப வந்து வெயில் இருக்குது. இந்த வெயில் சமயத்தில் நம்ம வெளியில் போயிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ் நல்லா கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டேன்லாம் இருக்கிறப்போ இது நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நல்லாவே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இப்போது நம்ம இது காலுக்கெலாம் நம்ம ரெடி பண்ணி அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கால் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். இதில் நம்ம அடுத்ததாக எடுத்துக்க போகிறது ஃபேர் அண்ட் லவ்லி தாங்க எடுத்துக்க போகிறோம். இந்த க்ரீம் மோஸ்ட்லி வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த வித ஃபேஸ் பேக்குக்குமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுவும் மஞ்சளோடலாம் சேர்த்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் உங்கள் க்ளோ. ஸோ இது நீங்கள் பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோ லவ்லின்னு இருக்குது. ஸோ மல்டி விட்டமின் தான். இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கனாவே போதும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவும் தக்காளி சிறப்போ ஸ்மெல் வந்து கொஞ்சம் பேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் வாசனை. இது வாசனைக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிரைட் பண்ணி கொடுக்கும் ஃபேஸை. அதனால் இந்த ஃபேர் அண்ட் லவ்லியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா முன்னே நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபேஸில் வந்துட்டு பிக்மெண்டேஷன் வரதை தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முகப்பரு வரதை தடுக்குங்க. தேவையற்ற முடிகளை வந்து வரதை தடுக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு மாற்றும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி பொருளோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் தயிர் அப்படி இல்லைன்னா தண்ணி, இதில் 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்து இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன்.
அப்படியே வந்து ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தயிர் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாகவும் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவுமே டைட்டாக இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், பார்க்கவே வந்து உங்களுக்கு நல்லா வந்து கொல கொலன்னு நல்லா க்ரீமியாக இருக்கணும் பார்க்க. இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்பே அந்த ஃபேர் அண்ட் லவ்லியோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்திட்டு வர உங்கள் ஸ்கின் டோனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாகவும் க்ளோவாக மாறுறது மட்டும் இல்லாமல் சாஃப்டாகவும் சூப்பராகவும் பளிச்சுன்னு மாறிடுங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய பருவிலேருந்து பிக்மெண்டேஷன்லேருந்து, அதாவது மங்கு வராமல் இருக்கிறதுக்கும் தேவையற்ற முடிகள் உதிர்வதற்கும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்துக்கு இது சரி பண்ணக்கூடியது. நிறையா பேர் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, முகம் நல்லா பிரைட்டாக இருக்குது, நமக்கு ஸ்கின் நல்லா இருக்குது, பட் ஆனால் நம்ம கால் கையெல்லாம் வந்து ரொம்ப வந்து கருப்பாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து சூப்பரான ரெமடிங்க. சிலருக்கு நெக்கு ரொம்ப கருப்பாக இருக்கும், அது அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா இது சூப்பரான ரெமடி. அதே மாதிரி அக்குள் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உங்களுக்கு ஒரு கருப்பாக இருக்குது, எங்கெல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்கோ, அதாவது முட்டி, உங்கள் எல்போ, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கிற பகுதிகளில் நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் அந்த டைம்லலாம் ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் பயன்படுத்துகிறப்போ, அதாவது கால் கைக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துகிறப்பையும் ஃபேஸ்க்கு பயன்படுத்துகிறப்பையும் இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஃபேர் அண்ட் லவ்லி அப்ளை பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், சூப்பராக க்ளோ கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போது உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது கைக்கு மட்டுமா இல்லை, இது கால், கை, முகம் எங்கே வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக வந்து கமெண்டில் கேட்பீங்க, அதனால் நான் சொல்கிறேன். பாருங்கள், கை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். இது நல்லா காய விடுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் ப்ளைன் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. சோப்பெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். ஒரு நல்ல மசாஜ் கொடுத்து சூப்பராக வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுருங்க. பாருங்கள், அது நல்லாவே கை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நல்லா காயட்டும். காஞ்சோனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இறுக்கி பிடிக்கும். பாருங்கள், நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கு. இப்போ நான் போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். பாருங்கள், கை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தாங்க ஃபேஸுக்கும் இருக்கும், உங்கள் காலுக்கும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம செல்லக்குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.